சாட்டர்டே மார்னிங் செம்ம ஹாப்பிங்க. அது வேற ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் மை 4th வெட்டிங் ஆனிவர்சரி. எப்படியோ ஒரு வழியா 4 வருஷம் ஆயிடுச்சு. நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்தது, அதுக்குள்ளாடி 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஆச்சரியமா இருக்குது. பட் எப்போதும் போல இந்த வருஷமும் வந்து ஹஸ்பண்ட் துபாயில, நான் இங்க தனியா தான் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தது. அடுத்து எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி மட்டும் தான் நாங்க சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். மற்ற 3 வெட்டிங் ஆனிவர்சரியுமே வந்து அவங்க அங்கேயும் நான் இங்கேயுமா தான் இருந்திருக்கோம். அடுத்த வெட்டிங் ஆனிவர்சரிக்காவது சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் நடக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறமா வெட்டிங் டேக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு கொஞ்சமா மேக்கப் போட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. கோயில் போறதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தேன். மேக்கப்லாம் முடிச்ச பிறகு ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ் வந்து தக்கலையில் ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து பெருசாக எதுவும் பண்ணல, தயிர் சாதம் தான் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து ஒர்க் போகும்போது எடுத்துட்டு போயிருந்தேன். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து டைம் இல்லை சமைக்கிறதுக்கு. அப்புறமா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பை.